அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும்
தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு மனிதனும் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறதை விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். இந்த உலக ஓட்டம் கொஞ்ச காலம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காலம் என்பது நித்திய காலமாய் காணப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு ஆத்துமாவும் அந்த நித்திய காலத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே உபத்திரவங்களின் வழியாக, இதைத்தான் அங்கே அழகாக சொல்லியிருக்கிறார்கள், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை, சீஷர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் உபத்திரவங்களை விரும்புகிறதில்லை. வேதத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால் பல தேவதாசர்கள், பல தீர்க்கதரிசிகள் எல்லாம் பலவிதமான உபத்திரவங்களிலே கடந்து சென்றிருக்கிறதை நாம் காண முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களாக தெரிந்து கொண்ட அனைவரும் பல விதங்களிலே அவர்கள் உபத்திரவங்களின் மூலமாக கடந்து சென்றிருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நடந்து அதன் பின்பதாக இயேசு உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு சென்ற பின்பதாக இங்கே அவருடைய சீஷர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரினாலே அவர்கள் காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவி அவர்களை நிரப்பின பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பலன் அடையும் பொழுது உபத்திரவத்தை சகிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். உபத்திரவம் இல்லாமல் நான் இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் உபத்திரவம் இல்லாமல் தேவ ராஜ்யத்தை காண்கிறது இயலாத காரியம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு யாருக்காக அமைந்திருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக, இந்த மனித குலத்துக்காக தம்மையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்தார். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று. நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் உபத்திரவங்களை சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம், அது மாத்திரம் அல்ல, நாம் பாடலை பாடினோம் அல்லவா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் என்று நாம் ஆண்டவருக்கு உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை
ஆண்டவருக்கு கொடுப்போமா? நாம் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், உபத்திரவங்களை சகிப்பேன், கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும், அவைகளுக்காக நான் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உபத்திரவங்களின் மூலமாக நான் கடந்து சென்றாலும் பரவாயில்லை, நான் வாழ்ந்தாலும் உமக்காக ஆண்டவரே, நான் மரித்தாலும் உமக்காக ஆண்டவரே என்ற அந்த பாரத்தோடு நம்மை நாமே ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எஸ், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு உள்ளம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? இந்த உலகத்துல நாம் நேசிக்கும்படியாக எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், மாயமானவைகள். இந்த உலகத்திலே நாம் விரும்புகிற காரியம், நாம் நேசிக்கிற காரியங்கள் எல்லாம் அவைகள் அநித்தியமானவைகள். ஆனால் ஆண்டவரை நாம் நேசிப்போம் என்றால் அதில் ஒரு மிகுந்த நன்மை உண்டு, நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டு, நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அவரை நேசிக்கிற சகோதரனாய் சகோதரியாய் காணப்படுகிறீர்களா? இதுவரையிலும் நீங்கள் உலகத்தை நேசித்து நேசித்து எல்லாரும் நம்மை ஏமாற்றின சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு சோர்ந்து போய் காணப்படுகிறோமா? இயேசுவை நேசிக்கிற உள்ளம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? இன்றைக்கு நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆம், அந்த ஒரே ஒரு அடிகள், முதலாவது இருக்கிற அந்த அடிகளை ஒரு விசை நாம் அதை பாடி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எஸ். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து இன்னைக்கு நாம் ஏமாந்த சூழ்நிலையில காணப்படுகிறோம். இந்த உலகத்தை நேசித்து நேசித்து நாம் இன்றைக்கு சோர்ந்து போய் காணப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஒரு விஷயம் கூட பாடுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் அது உமக்காக ராஜா. உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்றாலும் ஆண்டவர் எங்களுக்கு தேவ ராஜ்யத்தை தருவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து வருகிறோம். அப்படியே இதோ இந்த இடத்துல ஏதோ என்னோடு கூட இணைந்து ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியறலும் ஸ்திரப்படுத்தியறலும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக முடிந்தவரை இதை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.